ரமணுஜாய நமக ஸ்மிதே நிகமாந்த மகா தேசிகாய நமக நீலாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமுத்தோப்தே கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சத சித சித்த சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத் கிருத்திய பும்தே கோதா தஸ்யை நம பூவயவாஸ்து பூயகா அன்னவயர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல வல்வலையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது விரல் நுனி ரகசியம். ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து இவற்றிற்கு ஒரு கணிதம் வரையறை உண்டு. அதனுடைய அடிப்படை தெரிந்திருந்தால் போதும், அடுத்ததை சொல்லிவிடலாம். ஆனால் ரேகை சாஸ்திரம் அத்தனை எளிதாக சொல்லிவிட முடியாது. ஒருவருக்கு இருக்கும் ரேகை அமைப்பு இன்னொருவருக்கு இருக்காது. ஒருவருடைய ரேகையே 3 மாதம் 6 மாதம் கழித்து மாற்றம் கட்டாயம் ஏற்படும். அதனால் இதை படிக்க அடிப்படை மட்டும் தெரிந்தால் பலன் சொல்ல முடியாது. இதை ஆழமாக நுட்பமாக அறிந்து தெளிய வேண்டும். இது ஒரு இட்ஸ் அன் ஆர்ட். இது ஒரு கலை. இது ஒரு நுட்பமான கலை. இதை ரசித்து பல பேர் கைகளை பார்த்து பார்த்து நம்ம இந்த ரேகை அமைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்க முடியும். அந்த அடிப்படையில் விரல்களை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். கட்டை விரலை பற்றி முன்றைய பதிவில் பார்த்தாச்சு. இன்றைக்கி ஆள்காட்டி விரலை பற்றி பார்ப்போம். இதை ஆள்காட்டி விரல் என்றும் குரு விரல் என்றும் சொல்வது வழக்கம். இந்த விரல் சராசரி உயரம் இருப்பவர்கள் வேலை, தொழில், வியாபாரம் அமைப்புகளில் நல்ல நிலைமை ஏற்படும். இந்த விரலோட மேல் பகுதியில் முதல் வரந்தையில் சின்ன கரும்புள்ளிகள் தென்பட்டால் அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது ஆம்பளைங்களுக்கு குரு விரலில் மேல் வரந்தையில் கரும்புள்ளி இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பெண்களுக்கு அப்படி ஒரு கையில் வச்சு சொல்ல முடியாது. 2 கைகளையும் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இந்த விரலுடைய மேல் பாகத்தில், அந்த மேல் வரந்தையில் முனி பாகத்தில் ஒரு சக்கரக்குறி தென்பட்டால் வேலை, தொழில், வியாபாரம் நல்ல செல்வச் சேர்க்கை ஏற்படும். சங்குக்குறி ஏற்பட்டால் ஞானி, மேதை எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதில் ஸ்டார் குறி தென்பட்டால் பெரிய கீ போஸ்ட், மிகப்பெரிய நிலைகளை அடைவாங்க, பெரிய ஆட்களாக இருப்பாங்க. மேலும் இந்த ஆள்காட்டி விரல் மோதிர விரல், இந்த ஆள்காட்டி விரல் மோதிர விரலை விட சற்று உயரமாக இருப்பது ரொம்ப நன்மைகளை தரும். எப்படின்னா அவங்களுக்கு நல்ல நிர்வாகத்திறன், செல்வம், செல்வாக்கு, மரியாதை இதெல்லாம் ஏற்படுத்தும். மோதிர விரலை விட உயர்ந்து காணப்பட்டால் நன்மை. மோதிர விரலை விட சற்று உயரம் குறைந்து காணப்பட்டால் அது அத்தனை நன்மைகளை ஏற்படுத்தாது, கொஞ்சம் சிரமம்தான். மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டி வரும். இந்த ஆள்காட்டி விரல் மோதிர விரலை விட நடுவிரலை ஒட்டி ரொம்ப நல்ல உயரமாக இருந்ததுன்னா, நல்ல உயரமாக இந்த ஆள்காட்டி விரல் இருந்ததுன்னா அவங்க தான் நாடாளக்கூடியவர்கள். அரசியல் பெரிய பெரிய அதிகாரியாக இருக்கிறது, இதெல்லாம் இவங்க தான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.